நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையலும் சேனலில் இன்னைக்கு திரு ஏவிஎம் சரவணன் அண்ணா அவங்களை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு. நிறைய நேயர்கள் என்னை கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு அவங்க உறவு அப்படின்னு சொல்கிறீங்க, எந்த விதத்தில் உறவு, அவங்கள பற்றி நீங்கள் வீடியோ போடலன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இந்த பழைய வீடியோஸ்லாம் கமெண்ட்ஸ் வரும் இல்லையா, அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா அதுலேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி புது வீடியோலேயே வந்த போதும் நீங்கள் லேட்டஸ்ட்டாக வந்து வீடியோ, ஆக்சுவலாக அந்த வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு, 15-20 நாளைக்கு மேலே ஆகுது. அதுலேயுமே கேட்டிருந்தீங்க ஏன் நீங்கள் அதை பற்றி அண்ணாவை பற்றி வீடியோ போடல அப்படின்னு. ஸோ அதுதான் இன்றைக்கி அவங்கள பற்றி பேசி போடலாம் அப்படின்னு. அப்படியே நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நினைவுகள் எல்லாம் இருந்தாலும் இந்த கொஞ்ச நாள் யூஸ்வலாக மறைஞ்சு கொஞ்ச நாள் வந்து எதுவுமே நமக்கு தோணாது இல்லையா, அந்த 11 நாள் 16 நாள் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசிக்கலாங்கிறதுனால நான் வீடியோ அந்த சமயத்தில் போடலை. அதே சமயம் பார்த்திங்கன்னா அண்ணாவை பற்றி, திரு சரவணன் அண்ணாவை பற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ வீடியோஸ், அவ்வளோ பேர் அவ்வளோ பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க. 1-2 தவிர மற்றவங்க அவ்வளோ பேரும் பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க. நான் சொன்னேன், அவங்கள பற்றின ஒரு நினைவுகளோ நல்ல இதுவோ பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். அவங்க இருந்தாலும் மறைஞ்சாலும் பேர் சொல்ல வேணுங்கிற மாதிரி அவங்க இருக்கிற போதும் நல்லதை பற்றி, அவங்களோட குணங்களை பற்றி, எல்லா விஷயங்களையும் பற்றி பேசினாம அவங்க மறைஞ்சதுக்கப்புறமும் அதே தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நிறைய ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க. மறக்க முடியாத, அவங்க நான் டைட்டிலே மறக்க முடியாத மறக்கக்கூடாத மாமனிதர்னு நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு நான் கோர்வையாக வந்து இப்படி தான் வரிசையாக அதை இப்படி சொல்லணும் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியலைங்க. ஆனால் நான் நிகழ்வுகள் நிறைய என்னோட வாழ்க்கையில் அண்ணா அண்ணியை வச்சு நடந்த நிறைய நிகழ்வுகளை அவங்களோட பகிர்ந்துக்கணும். நிறைய புகைப்படங்கள், ஃபோட்டோஸ் நிறைய அதோடு சேர்த்து எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது அவங்க விஷயமா அதையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் அதை எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்பப்போ நம்ம சில விஷயங்கள் நினச்சிப்போம், சந்தோஷப்படுவோம். காலப்போக்கில் மற்ற விஷயங்கள் நினைக்கும்போது இது ஏதாவது கொஞ்சம் பின்னோக்கி போயிடும், அப்படியே விட்டுடுவோம். அதனால் ஓரளவுக்கு மறக்க முடியாமல் இருக்க நிறைய விஷயங்கள் எழுதி நோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சம் அது பெருசாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி பேச போகிறோம். முதல்ல இது வந்து எனக்கு கல்யாணம் ஆகி நான் வந்து ஒரு 15 வயசு பொண்ணாக இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது என் கணவர் எவ்வளோ பிரியம், ஆசை, பாசம் அந்த மாதிரி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ பிரியம் காட்டுவாங்களோ அந்த அளவுக்கு திரு சரவணனாவும் அண்ணியும், அவங்க மனைவி லக்ஷ்மி அண்ணியும் என்கிட்ட காட்டினாங்க. என்னை வந்து ஒரு மகளாக தான் பாவிச்சாங்க. என் கணவரோட, அதை முதல்ல நான் சொல்லுவேன், என் கணவரோட மூத்த அக்கா, ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் இவங்களுக்கு. இவங்க வந்து அண்ணி வந்து அத்தாரோட அண்ணி கணவரோட 10 வயசு பெரியவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தன் தம்பியே ஒரு மகனமாக இருந்துதான். அதுக்கப்புறம் என்ன கேட்கவே வேண்டாம். ஸோ நான் வந்ததுக்கப்புறமா எங்கிட்டையும் எப்படி தன் தம்பிக்கிட்ட பிரியமாக இருந்தாங்களோ அதே மாதிரி அண்ணா எப்படி மச்சனங்கிட்ட பிரியமாக இருந்தாங்களோ இவங்க 2 பேரும் அதே பிரியத்தை தான் எங்ககிட்ட அண்ணா மறைகிற வரைக்கும் காட்டினாங்க. அண்ணி இன்னும் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து சில விஷயங்களை ஒருத்தர் பார்த்து தெரிஞ்சுப்போம், அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றிப்போம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்த போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. எந்த ஒரு விஷயமும், ஒரு சமையல்ல இருந்து வீடை பராமரிக்கிறதுலேருந்து எழுந்துட்டேன், ஸ்கூல்லேருந்து நேரம் கல்யாணம் வீட்டுக்கு வந்தாச்சு. அதை வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அண்ணிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்கங்கிறது சொல்லணும். அதே மாதிரி அண்ணாவும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்கங்கிறதையும் சொல்லணும். இல்லைம்மா இது சரி அது சரிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் கல்யாணம் ஆகி முதல்ல தனி கொடுத்தனம் போகும்போது அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மெனு அந்த மெனுலாம் எனக்கு போட தெரியாது. அப்பெல்லாம் எனக்கு என்ன சமைக்க தெரியுமோ அதை வச்சு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். நான் சமைச்சது எனக்கே அது கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ஆனால் ஒரு வார்த்தை நல்லா இல்லைன்னு அண்ணா வாங்கிட்டு வரல, ரொம்ப நல்லா இருந்ததுமா, இதில் கொஞ்சம் உப்பு கூட்டியிருக்கலாம், இது கொஞ்சம் காரம் கூட்டியிருக்கலாம், அதுக்கப்புறம் மறுநாள் தான் சொன்னாங்க. ஆனால் அந்த சமையலில் வந்து அந்த ஆர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அண்ணா சொல்லி தான் எனக்கு வந்தது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் எது செஞ்சு கொடுத்தாலும் முதற்கன்னு அதை பாராட்டுவாங்க. அதுதான் நமக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பாராட்டுக்காக சமைக்க கற்றுக்கிட்டு கடைசியாக அதுதான் என்னோட ப்ரொஃபஷனாக மாறினது. என்னோட ப்ரொஃபஷனாக மாறினதுக்கு காரணமும் அவங்க தான். அதை நான் பசியாதையும் சொல்கிறேன். நல்ல விஷயங்கள் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போவும் அவங்க இல்லைனாலும் அவங்க ஞாபகத்தில் வச்சு அது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டும் வரோம். மற்றதுக்கு அண்ணியோட பழக்க வழக்கங்களும் அந்த விஷயங்களும் கற்றுக்கணும்னு சொல்லணும், கற்றுக்கிட்டு வரோம்னு சொல்லணும். ஒரு சின்ன ஒரு இதுவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு முறை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் நாங்கள். அந்த திருமண வீட்டில் வந்து திருமண வீட்டை சேர்ந்தவங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து வாங்குவாங்கன்னு கேட்டு அப்புறம் அவங்க வேலையில் இருந்துட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அண்ணா வந்து ஒரு செலிப்ரிட்டி இல்லைங்களா,
மணப்பெண்ணோட அப்பா வந்து முதல்ல வாங்கன்னு கேட்டதோட சரி, அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றீங்க சாப்பிடல எதுவும் கேட்கல. இவங்க நேரே அண்ணாவோட எங்கள் எழுத்தா மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்துருந்தோம். எங்கள் எழுத்தா மாதிரி வரும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டுக்கு போனார், வேலையை பார்த்தாரு எல்லாம். அதுக்கப்புறம் சாப்பிட்ற நேரத்துக்கு வந்து மற்றவங்க எல்லாரும் வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடும்போது தான் இவர் வந்து அப்போ தான் பார்த்தா மாதிரி வந்து வாங்க வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்டேன், ஆனால் அவர் வந்து உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போனார். அது எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்தது. ஏன் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இயல்பாக தானே இருந்தீங்கன்னு கேட்கும்போது அண்ணா சொன்னாங்க, இல்லைம்மா கல்யாண வீடு, அது குறிப்பாக மணப்பெண்ணோட அப்பா, அவர் என்ன மனநிலையில் இருந்திருக்காருன்னு நமக்கு தெரியாது. வந்தோன்னே வாங்கன்னு கேட்டார், அவரோட இது. அதுக்கப்புறம் அவருக்கு பல வேலைகள் இருந்திருக்கலாம், பல கவலைகள் இருந்திருக்கலாம். எதுவுமே இருக்கும்போது இருந்துட்டு இருக்கும்போது அவங்களால வந்து நேரம் நம்மளை பார்த்து எதுவும் சொல்ல முடியாது. நம்ம அவங்க கண்ணுக்கு முன்னாடி நின்று இருந்தால் கூட அவரோட பிரச்சனைகள் தான் அவருக்கு முன்னாடி இருந்திருக்கும், நம்மளை அவர் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது. அதனால் அது தப்பாக நினைக்கிறதுலே அர்த்தம் கிடையாதுன்னு இன்னைக்கு சொல்லும் போதே மனசு கலங்குது. எவ்வளோ ஒரு பக்குவம் இருந்திருந்தால் அந்த வார்த்தையும் அதுவும் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சாதாரண இயல்பாக அவங்ககிட்ட பேசி எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஸோ இதுக்கு அப்போ தான் எனக்கு நினச்சேன், அவங்க இது எவ்வளோ சத்தியமான வார்த்தை, எவ்வளோ கவலைகள். ஏன்னா நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இல்லை பையனை கல்யாணம் பண்ணும்போதுலாம் இந்த இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நல்லா ஓடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க, அவங்க வீட்டுக்கு கிளம்புறோ ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு மீட்டிங்கோ எதுக்கோ ஷூட்டிங் கிளம்புனாலும் இந்த கிளம்புறதுக்கு நான் இப்போ ஒரு 9 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா 8:30 மணிக்கே கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, டிரைவர்லாம் சாப்பிட்டுட்டு ரெடியாக இருக்க சொல்லுங்கன்றவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஏன்னா அப்புறம் கிளம்புற நேரத்துக்கு டிரைவரை சாப்பிட சொன்னால் அவரால் அது முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல டிரைவர், அதுக்கப்புறம் கூட வரவங்கள முதல்ல சாப்பிட சொல்லிடுங்க, நம்ம 9 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிடுவாங்க. நான் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். தான் சாப்பிட்டோம் கிளம்பணும், நம்ம வேலையை பார்த்தோங்கிறது இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அந்த டிரைவரும் சாப்பிட்டு அவர் நிம்மதியாக வரணுங்கிறது தான் அவங்களோட இது. ஸோ எனக்கு அது ரொம்ப அது ஒரு நிறைய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது சொல்லலாம். அதே மாதிரி உள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம போய் உட்காந்து பேசினா பண்ணுறோம்னா அந்த சாப்பாடு டைம் தப்பி இருந்தால் ஏமா சாப்பிட்டீங்களா, சாப்பிட சொல்லாமல் 2 சாதம் சாப்பாடு எதுவும் இல்லைன்னா கூட 2 தோசையை ஊற்ற சொல்லிப்பா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு குறிப்பு நம்மளோட குறிப்பு உணர்ந்து சொல்லுவாங்க. வேலை செய்கிற ஆட்களோட குழந்தைங்க எல்லாரும் என்ன படிக்கிறாங்க, அவங்க குடும்பம் எப்படி இருக்குது, எல்லாத்து மேலேயும் அக்கறை காட்டி எனக்கு தெரிய அவங்க நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில உயர்த்தி நல்லா வாழ வச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்குற போது அதில் வந்து சரி நம்ம இவனுக்கு செஞ்சால் அவர் நமக்கு திருப்பி செய்வார், அந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் செய்கிறது தான் அவங்க 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரோட இதுவங்க. அன்னியுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து ஒரு புடவை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா மறு தடவை பார்த்தீங்கன்னா அந்த புடவை முடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துடும். என் தங்கையெல்லாம் கூட கிண்டல் பண்ணுவா, போய் மகாலட்சுமி எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம், ஏன்னா அவங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. அந்த மாதிரி எதுவுமே தனக்குன்னு வச்சு தனக்கு மட்டும் தன் குழந்தைங்க மட்டும் அவங்க நினச்சது கிடையாது. அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு அவங்க பொண்ணு இந்த குழந்தைங்க அவங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் என்ன அவங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வருவாங்க, அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கு, என்ன தன் மகளாக தான் நினச்சாங்க. ஒன்று சொல்லணும்னா பொட்டு, அவங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்களாம் அழகாக நெத்தியில் கொஞ்சம் சின்ன பொட்டாவது வச்சுக்கணும், என்னமோ ஒரு பொட்டை வச்சுட்டு வாங்களே அப்படிம்பாங்க. அதனால் சின்ன பொட்டாவது வச்சுக்கணும். எனக்கு அந்த பொட்டு சம்பவம் அப்படிங்கிற போது இப்போ இன்றைக்கும் குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு பொட்டு தூக்கி வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து அப்போ தான் பார்க்க அழகாக லட்சணமாக நல்லா இருக்கணும். அப்புறம் அதே மாதிரி எனக்கு வந்து நான் இந்த பொட்டு வைக்கிறது வந்து இந்த குங்குமம் வைக்கிறது இன்னை வரைக்கும் அந்த குங்குமம் வைக்கிறதுங்கிறது அது ஒரு அச்சில் வந்து அந்த ஆஷான்னு சொல்கிற அந்த இதை தடவிடுவோம், அதாவது என்ன சொல்ல மெழுகுன்னு சொல்லுவாங்க, அதை தடவி வச்சுட்டு தான் அந்த குங்குமத்தை தொட்டு வைப்போம். அந்த அச்சு வந்து எனக்கு ஒரு தடவை காணாமல் போயிடுச்சு. ஸோ அந்த அச்சை காணும்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கும்போது அதுக்கு எதுவும் கிடைக்கவும் இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன், அதுக்கு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டி ஆணி கிடச்சிது. அந்த ஆணியை வச்சுட்டு போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த சைஸுன்னு நான் நினச்சேனே தவிர அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. ஒரு நாள் அண்ணி வீட்டுக்கு போகும்போது அண்ணா கேட்டாங்க, என்ன உன்னோட பொட்டு சைஸு பெருசாகிட்டே இருக்குதுன்னாங்க. சார் இல்லைங்கண்ணா அந்த அச்சை எங்கேயோ விட்டுட்டேன் அப்படின்னு. இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு உடனே அண்ணி வந்துருச்சாங்க. அந்த சைஸ் அச்சுலேயே அழகாக எடுத்து கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே வச்சுருந்த அச்சு மாதிரி இதில் வச்சுக்கோ நாங்கள் கடைசி இன்னை வரைக்கும் அதுதான் அவங்க கொடுத்ததை வச்சுட்ருக்கேன். ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ங்க. இது கேட்குறவங்களுக்கு வந்து இது என்ன ஒரு விஷயமானு தோணலாம். ஆனால் நமக்கு எப்படி இருக்கும்னா நம்ம வீட்டு பெரியவங்க நம்மளை சேர்ந்தவங்க, அதுவும் அவங்க ஒரு பெரிய ஆளுமை, அவங்க வந்து நம்ம விஷயத்தில் இவ்வளோ தூரம் கவனமாக பார்த்து சொல்கிறாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எந்த புடவை கட்டிக்கிட்டு போனாலும் அந்த புடவை அவங்களுக்கு பிடிச்சதுன்னா உடனே சொல்லிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குமா புடவை, அழகாக இருக்குது அப்படிம்பாங்க, நல்லா இருக்கும் உனக்கும்பாங்க. இந்த கடைசி காலங்களில் கூட அவங்க கட்டிட்டு போகும்போது எனக்கு ஆச்சரியம், அண்ணா பாருங்களேன் எவ்வளோ இதோ கவனமாக ஞாபகம் இன்னும் அதை சொல்கிறாங்க அப்படின்னு. பட் டக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இதில் கூட சொன்னாங்க,
ரொம்ப நல்லா இருந்தோம் கூட. அவங்க இறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி நினைக்கிறேன், இல்லை ஒரு 1.5 மாதம் இருக்கணும். அதுக்கு முன்னாடி கூட அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நீ கட்டியிருக்க புடவைன்னாங்க. எனக்கு அது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. பொதுவாகவே நமக்கு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவோம், அதே மாதிரி அண்ணா சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, எங்கள் அப்பா வந்து ரேவதி அப்படின்ற ஒரு குரல் வந்து ரேவதின்னு கூப்பிட்டாங்கன்னா அது ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் எனக்கு அந்த குரல். அப்பாவோட குரல் வந்து இன்னும் ரிங்கரிச்சிட்டே இருக்குது எனக்கு அதில். அதே மாதிரி அதே குரல் அந்த அந்த துணியிலேயே கூப்பிடுறது எனக்கு 2 பேர். சரவணன் அண்ணா ஒன்று, அடுத்தது என்னோட 3வது அண்ணன் அண்ணாதுரை கண்ணதாசன். ஏற்கனவே அப்பாவோட குரல் இருக்கும் அண்ணனுக்கு. ஸோ அண்ணன் அந்த ரேவதின்னு சொல்லும் போதும் சரி, சரவணன் அண்ணா வந்து எங்கேயாவது இருந்துட்டு ரேவதி இங்கே வாமா அப்படின்னாங்கன்னா டக்குன்னு எனக்கு அப்பா கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு இது இருக்கும். ஸோ இன்னமுமே அந்த அண்ணா கூப்பிட்றது எங்கள் அப்பா கூப்பிட்றதுலாம் வந்து காதுக்குள்ளே ஒலிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நியூ இயர், அந்த ஒவ்வொரு வருஷமும் பல வருஷங்கள் புது வருஷத்தன்னைக்கு நியூ இயர்க்கு ஆங்கில புத்தாண்டு தான் சொல்லணும். தமிழ் புத்தாண்டுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். ஆங்கில புத்தாண்டுக்கு என்ன பண்ணிடுவோம், நைட்டை வந்து ஒரு பெரிய கும்பலே கூடும். எல்லாம் உஷாவோட, அதாவது அவங்க மகளோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மகன் குகனோட ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்க எல்லோரும் சேர்ந்தாங்க. அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து நாங்களும் சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் அண்ணா அண்ணியோட ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு மேலே இருக்கும். எல்லாம் நைட்டு டின்னர் வந்து அங்கே அண்ணி வீட்டில் தான் சாப்பிடுவோம். எல்லோரும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வேறு நிறைய இருக்கும். ஸோ எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதை சாப்பிடுவோம். எல்லோரும் அங்கே உட்காந்து எல்லோரும் ஒன்றா ஒரே அரட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் தேவியும் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் வாசலில் பட்டாசு வெடிப்பாங்க. அதாவது மேனா தேட்டர்னு இருந்தது, அங்கே வாசலில் பட்டாசு வெடிப்பாங்க. பட்டாசுலாம் வெடித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குலாம் என்ன வேணும்னு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண சொல்லி அது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்து ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லி கொண்டாடி சிரித்து அதுக்கப்புறமா அவங்க வீடுகளுக்கு போவோம். வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லைங்க, நாங்கள் எல்லோரும் அந்த பீச் ரோடு விஷயம்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா, கலகலன்னு. அதனால என்ன பண்ணுவாங்க, நாங்களாம் வீடு போய் சேர்ற வரைக்கும் அவங்களும் முடிச்சிருந்து சேர்ந்தாச்சான்னு ஒவ்வொருத்தட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் படுக்க போவாங்க. ஸோ நாங்கள்லாம் போன உடனே நாங்கள் ஃபோன் பண்ணிவிடுவோம், ஏன்னா வெயிட் பண்ணுவாங்க. பல வருஷங்கள் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து சில மாற்றங்கள், எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலி அது இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தோன்னா அவங்கவுங்க இதுன்னு எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ நானும் என் கணவர் மட்டும் போவோம். ஸோ நைட்டு போயிட்டு அவங்களோட உட்காந்துருந்து டிஃபன் எதாவது எடுத்துகிட்டு போவேன். நாங்கள் 4 பேர் உட்காந்து நாங்கள் வருவோன்னு வெயிட் பண்ணுவாங்க. வந்து 2 பேரும் உட்காந்து 4 பேருமே உட்காந்து சாப்பிடுவோம். அவங்களோட சாப்பிட்டுட்டு 12 மணி ஆனோன்னு அவங்கள விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வருவோம். அப்புறம் ஒரு காலப்போக்கில் கொஞ்சம் அவங்களுக்கு வயது மூப்பு காரணமாக நாங்கள் போகிறத குறைச்சோம். அவங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் காலையில் விஷ் பண்ணிவிடுவோன்னு நைட்டு போகிறத விடாது. ஒரு நாளும் என் கணவர் வந்து நான் டிஃபன் பண்ணி கொடுத்துடுவேன். அவங்க காலையில் ஒரு 8-8:15 இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நான் டெய்லி போக முடியாது, அதனால் நான் டெய்லி போக மாட்டேன். அவங்களோட போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க அக்கா அத்தானோடையும் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு அவ்வளோ சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுத்தது. ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் நாங்கள் அதை மத்தியானம் போயிடுவோம். மத்தியானம் என்ன செஞ்சு எடுத்துகிட்டு அவங்க வீட்லையாவது அவங்க மகள் வீட்லையாவது உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2:30-3 மணிக்கு கிளம்பி வருவோம். இது பல வருஷங்கள் தொடர்ந்துட்டு இருந்தது. அது அவங்களுக்கு ரொம்ப அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க, நம்ம வரோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பாங்க. நம்ம செஞ்சுட்டு போகும்போது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரசிச்சுப்பாங்க. அதே சமயம் அவங்கள சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் 2 பேர் கட்டாயம் அன்றைக்கி வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு பழைய கதைகளை விட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி வர்றது. அதே மாதிரி பழைய கதைகள், சினிமாவை நேசித்தவங்கிறத தாண்டி சுவாசிச்சாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பேச்சு மூச்சு எல்லாமே சினிமாவை பற்றி தான் இருக்கும். அவங்க கடைசி காலங்களில் கூட க்ளீனாக உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க நிம்மதியாக உட்காந்து பழைய படங்கள் தன்னோட அவங்க தயாரிப்பில் வந்த படங்களை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம அந்த சமயத்தில் போனோம் அப்படின்னா அதில் நடந்த சம்பவங்கள் நிறைய நம்மகிட்ட சொல்லுவாங்க. திரு எம்ஜிஆர் அவர்களோட, திரு ரஜினிகாந்த் அவங்களோட நடந்தது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதான் சொல்லுவேன். எனக்குலாம் அமேசிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் இருந்தது அவங்களோட அந்த பேசிகிட்டு இருக்கிற அந்த இதெல்லாம். என்னையும் குழந்தையாக பாவிச்சாங்க. அதே சமயம் என்னோட குழந்தைங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட படிப்பில் இருந்து அவங்க திருமணம் வரைக்கும் எல்லாமே அவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் சப்போர்ட்டு. அவன் என் பொண்ணு படிக்கிறதுலேருந்து என் பையன் படிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே இது இப்படியே இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. கல்யாணத்தும் போதும் பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அவ்வளோ ஒரு பக்குவமான முடிவாக இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு பெரியவங்கன்றது அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அது சினிமா சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதாவது சினிமா சம்மந்தமாக. ஆனால் எங்களோட வாழ்க்கையில் அவரோட குடும்ப சம்மந்தமாக சொல்லணும்னா அண்ணா எடுத்த முடிவுகள் வந்து அவ்வளோ பக்குவமாக அவ்வளோ கரெக்டாக இருக்கும்.
அதை யாரும் தாண்டி போகவே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஆனால் நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு அவங்க சொன்னது கிடையாது. இது செய்யலாமேப்பா, அதை வந்து பார்க்கலாமேப்பா, அதை சொல்லலாமேப்பா அப்படிம்பாங்க. கல்யாண மண்டபமே நம்ம வந்து தேடி துறையே ஐயோ பையனுக்கு கல்யாண மண்டபம் கிடைக்கல அப்படின்னு தள்ளும்போது இந்த மண்டபம் கேளு, அந்த மண்டபம் கேளு, இதில் பார்த்துக்கலாம், அது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதே சமயம் கல்யாணத்தன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆட்கள் அவங்களோட ஸ்டாஃப் நிறைய பேர் கொண்டு வந்து நமக்கு உதவிக்கு வச்சுருவாங்க. ஸ்டாஃபும் அவங்கள நல்லா பிரியமாக நம்மக்கிட்ட குடும்பமாக நடந்து எல்லாம் அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீடுகளில் எடுத்த அவங்க செஞ்சு கொடுத்த முடிவுகள், அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி இந்த குடும்பம்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அனுசரணையோடு நல்லா இருந்துட்டுருக்கோம். அது காரணமே அண்ணா அண்ணி தான். அதுதான் சொல்லணும். அவங்கள நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து அவங்க குடும்பத்துலேயும் அவங்க நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து அமேசிங்காக இருக்கும். நான் கேட்குறது சில விஷயங்கள் கேட்பேன், நானே கேட்டிருக்கேன். இவ்வளோ அவங்களால எப்படி இந்த மாதிரி பேசாமல் இருக்க முடியுது, விட்டு கொடுக்க முடியுதுன்னா அதாம்மா குடும்பம். குடும்பம் வேணும்னு நினச்சோம்னா பிரச்சனையே வேண்டாம், பிரச்சனை வேண்டாம்னு நினச்சோம்னா விட்டு கொடுத்தல் வேணும். இதுதான். ஸோ அது நிறைய விஷயங்கள்ங்க. அதை அனுபவித்து பார்த்ததுனால எனக்கு தெரியுது. பிறந்த நாள் ஆகட்டும், எங்கள் குழந்தைங்களோட பிறந்த நாள், அவங்க கல்யாண நாள், அது எப்படி தான் ஞாபகம் இருக்குமோ தெரியாது. காலையில் முதல் ஃபோன் கால் அண்ணா அண்ணிக்கிட்ட தான் வரும். விஷ் பண்ணணும், பாலு பர்த்டே இன்னைக்கு, ஓம் பர்த்டே, என்னோட பர்த்டே முதற்கொண்டு ஹாப்பி பர்த்டேம்மா காலையில் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, விஷ் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டு கட்டாயம் இருக்கும். இதில் வந்து நான் சொல்கிறேங்கிறப்போ அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அந்த பொருளை பற்றியே கிடையாதுங்க. அதை தாண்டி அந்த மனிதர்கள் மனசில், அந்த மனிதரோட மனசில், அந்த அண்ணா அண்ணியோட மனசில் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனோட அந்த அன்போட வெளிப்பாடு தான் அவங்க கொடுக்குற அந்த பரிசு பொருள். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவங்க காலையில் விஷ் பண்ணுவாங்க பாருங்கள், அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷப்பிறப்பும், அது தமிழோ ஆங்கிலமோ, நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் வந்து பிள்ளைங்க எல்லோரும் போனோன்னா எல்லாருமே நமஸ்காரம் பண்ணிப்போம். எனக்கு ஒரு பழக்கம், அண்ணா கிட்டேருந்து ஒரு 100 ரூபாவது கையில் வாங்கிடணும். அதனால் வந்து அவங்க அழகாக நான் போய் நமஸ்காரம் பண்ணிக்கும் போதே ஒரு 100 ரூபா நோட்டாக வரிசையாக மடித்து பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. அண்ணி கூட சொல்லுவாங்க, அவள் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டா, அவளுக்கு கொடுக்க வேண்டியதானே, ஏன் பேசாமல் இருக்கீங்கன்னா. அண்ணாக்கு ஒரு சின்ன ஒரு விளையாட்டு, இல்லை லட்சுமி அவள் ஒருத்தி தான் முதல்ல என்னை வாய் திறந்து கேட்பா, அதனால இரு அவள் கேட்கட்டும்பாங்க. அப்புறம் அண்ணா எனக்கு பணம் அப்படின்பேன். அப்புறம் அண்ணா ஒன்று கையில் கொடுப்பாங்க. அது அவங்ககிட்ட நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கிறதுல ஒரு சந்தோஷம். அது கடைசி வரைக்கும் நடந்ததுங்க. அது என்னோடய பாக்கியமாக எனக்கு கடைசி வரைக்கும் நடந்தது. இன்னும் அந்த பணம் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு இப்போ என்னோட எந்த அளவுக்கு இப்போ எங்ககிட்ட எவ்வளோ பிரியமாக இருக்காங்களோ அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஈடாக அவங்களுக்கு வேணுங்கிறது சொல்லி விளையாண்டு அவங்கக்கிட்ட ஒரு பாட்டு பாடி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. என்னோடய பேரன் போனான்னா அவன் பேரனை தூக்கி அவங்க ஒரு ரிக்ளைனர் வச்சுருப்பாங்க, அதில் தான் உட்காந்து அண்ணா கால் நீட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க சில நேரங்கள் அதிலே உட்காந்து கொஞ்சம் அப்படியே கண்ணாயிருவாங்க. என் பேரன் போனான்னா அவனுக்கு வந்து அந்த ரிக்ளைனரில் இப்படி இது பண்ணுறது ஏற்றுறது இறக்குறது ரொம்ப பிடிக்கும். போன உடனே கேட்பாங்க, வரியா நம்ம டொனைங் பண்ணலாம் அப்படிப்பாங்க. அதனால் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அவனை அந்த சத்தம் போடுறவங்க டப்புன்னு தட்டணும்னா அது கீழே போகும். அவனுக்கு அதில் ஒரு பெரிய த்ரில். அதே மாதிரி என் பேத்தி பிறந்த போதும் பேத்தியை வந்து நல்ல நண்பத்தை வீட்டுக்கு கூட்டினா இல்லைங்க, முதல்ல அங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தோம். அவள் இன்னைக்கு நல்ல படிப்பு படிக்கிறான்னா அவளை கேட்டுப்பாங்க. அவள் என்ன என்ன படிக்கிறான்னா கேட்டுக்கும்போது அவங்க இந்த மாதிரி படிக்கிறா, நல்ல இன்ஜினியரிங் படிக்கிறான்னு அவங்களுக்கு அது சந்தோஷம் தாங்காது. அவ்வளோ நல்லா படிக்குது குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ அந்த பிள்ளைங்க வந்தோடனே அதை பாராட்டி அந்த குழந்தைங்களுக்கு ஈக்குவலாக அவங்க விளையாண்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா குழந்தைங்க இருக்கும். என் கணவரோட அண்ணன் பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் பேத்தி எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரு விளையாண்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது அமேசிங்காக இருக்கும். ஆனால் ஒரு அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி, ஏன்னா அந்த பெரிய ஆளுமையை ஒரு செலிப்ரிட்டியாக பார்த்துட்டு அவங்க அந்த குடும்பத்தில் ஒருத்தரோட இணைஞ்சு பிணைஞ்சு இவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு நல்குணங்கள் அவங்க அவங்களுக்கு இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அதே மாதிரி இவங்க அண்ணா வந்து 2 முறை ஷெரீஃப் ஆனாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவங்க 2 முறை ஷெரீஃப் ஆக்குனாங்க. இப்போ நாங்கள்லாம் விளையாட்டாக வந்து பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அவங்களோட குழந்தைங்க அதில் நானும் சேர்ந்துப்பேன். அவங்கள என்ன நீங்கள் ட்ரீட் என்ன கொடுக்குறீங்கிற போது எல்லாருக்கும் ஒரு புடவை வாங்கி கொடுத்தாங்க. எங்களுடைய முடியும் எனக்கு ஒரு புடவையை வாங்கி கொடுத்து அவங்களோட ஷெரீஃப் ஆனதுக்கு ஸோ சந்தோஷமாக. அந்த ஷெரீஃபான அந்த டவாலின்னு கூட வருவார். அவரே வந்து உட்கார வச்சுக்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க. அதில் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவர் அது என்னமோ மாதிரி இருக்கும்பாங்க. அதே மாதிரி அவங்க கிளம்புற போது அவரை முதல்ல சாப்பிட சொல்லணும்பாங்க. அதனால் அவரை முதல்ல சாப்பிட சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்களுங்க. அதே மாதிரி அவங்களோட சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோர் வெஜிடேரியன். அவங்க பிறவி சைவம், அண்ணியும் சரி பிறவி சைவம். அதனால என்னமோ கடவுள் அப்படி நினச்சி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்கள தான் நம்ம அவங்க ஏற்ற மாதிரி சாப்பிட்றோங்கிறதுக்காக அவங்க வந்து
இது பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க சாப்பிடுவாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் பக்கா வெஜிடேரியன். ரொம்ப பிடிச்சது காய்கறிகள், நிறைய காய்கறி சாப்பிடுவாங்க. அவங்க சாதம் சாப்பிட்ற அளவு பார்த்து நான் தான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் சாதம் சாப்பிட்ற அளவு பார்த்தா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வரமாட்டேங்குது. நம்ம சாம்பார் சாதம் போட்டோம்னு ஃபஸ்ட்டு சாம்பார் சாதம் போட்டோம்னா அந்த சாம்பார் சாதத்தில் பாதி தான் அவங்களோட மொத்த சாதமுமே இருக்கும். நமக்கு அந்த அளவு கூட சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தான் 2 பேரும் சாப்பிடுவாங்க. ஸோ அது ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோண்டு சாப்பிட்றாங்க. காய்கறி இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அந்த செட்டிநாடு பலகாரங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க 2 பேருக்கும். அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மாவுக்கு இது பிடிக்கும், அது நீ செய்யும்போது கொஞ்சம் உரப்பு இல்லாமல் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அம்மாவும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவை அத்தனை வயசில் கூட காலையில் போய் அவங்க அம்மா இருந்த காலங்கள் வரையிலையும் காலையிலே போய் ஒரு குட் மார்னிங் சொல்லி அவங்க அம்மாவை 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்து தான் டிஃபன் சாப்பிடுவாங்க. 10 நிமிஷம் தான். ஆனால் அது கட்டாயம் காலையில் போகணும். அடுத்த வீடு தான். நேராக காலைல குளிச்சு ரெடி ஆகிட்டு போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுவாங்க. அது தினம் ஒரு காரியமாக வச்சுருக்காங்க. அது சில பேர் பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி. அவ்வளோ தூரம் அம்மா அப்படின்னு சொல்லும்போதுலாம் சில பேரை பார்த்துருக்கேன் இந்த அளவுக்கு பண்ணது அப்படிங்கிறது. அப்பாவோட கண்ணதாசன் எம்எஸ்எஸ் அறக்கட்டளை ஆரம்பித்து அந்த மாதிரி நிறைய அறக்கட்டளைகள் அவங்களும் அதில் ஃபுல்லாகவே இன்வால்வ் ஆகி இருந்திருக்காங்க. வயது மூப்பு காரணமாக லாஸ்ட்டில் தான் அவங்க அது பொறுப்பானபடி நம்மளோடய ஒப்படைச்சு அது தொடர்ந்து நடக்கணும், அதனால் அதுக்கு பொறுப்பானபடி ஒப்படைச்சிடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒப்படைச்சாங்க. பட் அந்த ஆர்கனைஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அது அவ்வளோ அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த டைம் தான் ஆரம்பிக்கும். இந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வருவாங்க, பேசுவாங்க, கச்சேரி நடக்கும். அந்த சமயத்தில் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, இது அவார்டு கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அது ஒரு பெரிய இதுவாகவே நடத்துவாங்க. அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. ஸோ கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை இன்னைய வரைக்கும் நல்லா நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் சரவணன் தான். அதுக்கப்புறம் அவங்க கூடவே இருந்து எஸ்பிஎம் அவங்களும் திருப்பா லக்ஷ்மணன் அவங்களும் எல்லாருமே சேர்ந்து நடத்திட்டு இருந்தாலும் அண்ணா அது ஒரு பெரிய இதுவாகவே நடத்தினாங்க. அப்பாவுடனான தொடர்பை நிறைய சொல்லுவாங்க. என்னோட அப்பாவோட இது என்ன சொல்கிறது, அது பாட்டு எழுதுகிற அந்த அழகை நான் பார்த்தது கிடையாது. அப்பா அந்த சொல்கிற விதத்தை நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப நாள் இன்னி வரைக்கும் எனக்கு அது தீராத ஒரு கஷ்டம் தான், மனசுக்கு வேதனை தான். ஆனால் அண்ணா அதை சொல்லும்போது ஐயோ இவ்வளோ அழகாக பார்த்துட்டு சொல்லுவாங்க. அப்போ அண்ணா சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்குமா அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க மகன் குகனை கூட்டிகிட்டு போனாங்களாம். நீ போய் நம்ம பார்க்கணும் பாரு, அவர் எப்படி சொல்கிறாரு பாரு, சுச்சுவேஷன் சொன்ன உடனே டக்குன்னு எப்படி பாட்டு சொல்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அப்பாவை பற்றி அவர் ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லுவாங்க அண்ணா. அதே மாதிரி எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் கடைசி ஸ்டேஜில் அம்மா ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 நாள் தான் இருந்தாங்க. அந்த 3 நாள் கழித்து 3ஆவது நாள் அம்மாவுக்கு ரொம்ப முடியலங்கிற போது வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும், ஆம்புலன்ஸ் சொல்லணும். நான் சொல்கிறது 35 வருஷம் முன்னாடி. அந்த சமயத்தில் டக்குன்னு நினச்ச மாதிரி ஆம்புலன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே நம்ம போய் ஒரு பெரிய டாக்டரை பார்க்கணுன்னா டக்குன்னு சொல்லி வச்சு உடனே போய் அது மாதிரி எமர்ஜென்சிலாம் பார்க்குறாங்க. பட் ஆனால் அப்போ ரொம்ப இதுவாக பார்க்கணும் அப்படின்னா உடனே ஒரு சொல்லணும். அப்போ உடனே சரவணனுக்கு தான் ஃபோன் பண்ணேன் நான். இந்த மாதிரி அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, எல்லாருக்கும் ஆம்புலன்ஸ் அது விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு. நீ அம்மாவுக்கு வேணுங்கிறத முதல்ல பாருமா, நான் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 10 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் நின்றுடுச்சு. ஆம்புலன்ஸ் போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் நிற்கிற நேரம் சீஃப் டாக்டர் டிஏ செரியன் அவங்க வாசலுக்கே வந்துட்டாங்க. அம்மாவுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அம்மா பிழைக்கலை. ஆனால் அந்த செகண்டு கூட அது டக்குன்னு உடனே ஒரு முடிவு எடுத்து உடனே ஏற்பாடு பண்ணி நினச்சி பார்க்க முடியலைங்க. அந்த அளவுக்கு அவங்க இதுவாக செஞ்சுருக்காங்க. போது இன்னொரு விஷயம் சொன்னோம், திரு ஏசி தில்லோச்சந்தர் அவரை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அண்ணாவும் அண்ணியும் பாபா கோவில் போவாங்க. போகும்போது அவருக்கு உஷாவும் அவங்க மகளும் போவாங்க. அப்போ அவர் ஏசி தில்லோச்சந்தர் அவங்கள அந்த வழியிலேருந்து அந்த வீடு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சாப்பாடை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு கோவிலுக்கு போவாங்க. அதே மாதிரி அவங்க நட்பு வட்டத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ பேருக்கு ஓரளவுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் அறிமுகம் அதில். அதை குறிப்பாக சொல்லணும்னா ராஜா அண்ணன் அவங்க அவங்களோட 3-4 வயசுலேருந்து ஃப்ரெண்டு. இப்போவும் ராஜா அண்ணன் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப உடஞ்சிட்டாங்க. அண்ணா இறந்த அன்னைக்கு அவங்க 2 பேரும், அதாவது அண்ணாவுக்கு ஏதாவது பேசணும் கொள்ளணும்னா ராஜா அண்ணன்கிட்ட தான் முக்கியமாக பேசுவாங்க. அவங்க 2 பேரும் நல்லா இது பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்களும் சரி, அவங்க மனைவி மல்லிகாக்காவும் சரி, அவங்க எல்லாமே நல்லவன், நம்மளோட க்ளோஸாக இருக்கவங்க, இன்னைய வரைக்கும் அந்த க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான தொய்வும் இல்லாமல், எந்த முன்ன பின்ன இல்லாமல் கடைசி வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அவ்வளோ அழகாக இருந்ததுனால ஒரு மாதிரி பொறாமப்பட்டிருக்கேன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோடது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் வெரி க்ளோஸ் டு அண்ணாஸ் ஹார்ட் ராஜா அண்ணன்.
ஸோ அவங்கள பற்றி நிச்சயமாக இந்த இடத்துல சொல்லணும்னாங்க. ஏன்னா அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பேசுனது எதுவும் சொல்லணும்னு நினச்சாங்கன்னா கூட அவங்கக்கிட்ட தான் மெயினாக ஷேர் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ஒரு அண்ணா வாயில் வந்து எனக்கு தெரிய தப்பாக ஒரு வார்த்தை, அசிங்கமாக ஒரு வார்த்தை வந்து நீங்கள் என் கல்யாணமாக இந்த 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 53 வருடங்கள் ஆகுது. இன்னைய வரைக்கும் நான் அண்ணா இருக்கிற வரைக்கும் நான் வந்து அவங்க வாயிலேருந்து ஒரு தப்பான வார்த்தை கேட்டதே கிடையாது. அது ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்துருக்கேன். எப்படி ஒரு மனுஷன் என்ன கோபமாகட்டும், அந்த கோபம் வந்து சத்தம் போட்டு கத்தி அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. எப்படி அவங்க அமைதியான தோற்றம் இருக்கோ அதே மாதிரி தான் ரொம்ப வசந்து அவங்க சொன்ன என்னப்பா அப்படிங்கிற குரல் தான் நான் கேட்டிருக்கேன். அவங்க சத்தம் போட்டுனா நான் பார்த்தது கிடையாது. சென்சார் போர்டில் ஒரு 6 வருஷம் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது. அதாவது சில விஷயங்கள் நமக்கு வந்து புதுசாக இருக்குது இல்லைங்களா, தெரியாதுங்கும்போது இது இப்படிமா அப்படிமா. ஆனால் எந்த ஒரு இதுலேயும் நம்ம தலையிட்டு நீ வந்து அந்த படத்துக்கு சொல்லி இந்த எதுவுமே அதை பற்றி பேச மாட்டாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, உனக்கு நீ எப்படி அது பார்த்துக்கணும், எப்படி அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். நான் வந்து ஒரு புதுசாக செடி பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், கேட்ரிங் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்க தான். 2 பேரும் அண்ணா அண்ணி 2 பேரும். அண்ணி வந்து பாத்திரம் கொண்டு வாங்கி அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக இருந்தது, அது வந்து நீ வச்சுக்கோ, அது யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி அண்ணா வந்து உனக்கு இடம் எதுவும் வேணுமா சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி பாரு, நீ எப்படி பண்ண போறேன்னு டிசைட் பண்ணிக்கோ, இந்த மாதிரி தான் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் செடி வியாபாரம் 12 வருஷம் பண்ணும்போது அவங்க தான் ஒரு முழு முதலாக இருந்து எனக்கு செஞ்சு கொடுத்தது. அதே மாதிரி நான் கேட்ரிங் ஆரம்பிக்கும் போது அண்ணா வந்து இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா அப்படிங்கிறது. பட் ரொம்ப அதாவது நம்ம வந்து அவங்க செஞ்சு கொடுக்குற எந்த டிஷ் அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து எனக்கு ஹைலைட் ஆகும். அது அந்த அளவுக்கு அவங்க ரசிச்சு இது ரொம்ப நல்லா இருக்குமா, இது உன்னோட அது மெனுவில் செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ரொம்ப பெரிய லெவலில் நான் போகலை. அப்போது அது கூட அண்ணா இப்போ சொல்லுவார், நம்ம நல்ல என்ன கொண்டு போயிருக்கலாம் நீன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த அளவுக்கு பண்ணலை. ஸோ ஓரளவுக்கு நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துட்டோம். அது வந்து அந்த இதெல்லாம் வந்து அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயங்கள். அதாவது ஆரம்பித்த போது அதை சப்போர்ட்டிவாக, ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து பழகின எனக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோங்கிற போது அதுக்கான தைரியத்தை கொடுத்தது அவங்க 2 பேர் தான். இந்த மாதிரி மங்கையர் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது உஷா வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி அத்தை இந்த மங்கையர் சாய்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்க போனால் அப்பா வந்து குக்கரி செக்ஷன் நீங்கள் பண்ணணுங்கிறாங்க. ஐயோ கேமரா முன்னாடியா, எனக்கா உஷா என்ன சமைக்கணும், இல்லை நீங்கள் உங்களால் பண்ண முடியும் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்பா ஒரு தடவை அண்ணாவையும் பார்த்து கேட்கும்போது அண்ணா சொன்னாங்க, இல்லைம்மா நீ பண்ணு, அவங்க கைட் பண்ணுவாங்க ஆரம்பத்தில், உனக்கு அது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும், நீ நல்லா பண்ணு, உன்னால் முடியும், நல்லா இருக்கு, நீ பண்ணுற சமையல்லாம் நல்லா இருக்குல்ல, அது 4 பேருக்கு தெரியட்டுமே சொல்லு அப்படின்னாங்க. அப்படி தான் ஆரம்பித்தது என்னோட இந்த சமையல் அக்கான இதுன்னு சொல்லணும், ஜேர்னின்னு சொல்லணும், பயணம். அதை ஆரம்பித்து வச்சது அண்ணா தான். இன்றைக்கி வளர்ந்து நான் ஒரு யூடியூப்லாம் நடத்துகிறேன், உங்ககிட்டலாம் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா முதற் காரணம் அண்ணா தான். அவங்க வந்து எனக்கு கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ஸ், என்ன சமைச்சு என்ன கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. நான் பண்ணுற மிக்சர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு இளம் இனிப்போட மிக்சர் பண்ணுவேன். கடைசி காலத்தில் கூட அவங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அந்த மிக்சரை வந்து ஒரு கப்பில் போட்டு நான் வந்து ஸ்பூன் போட்டு சாப்பிடுவேன், மிக்சர் டிஃபனுக்கு தொட்டுக்குவேன், சாப்பாடு தொட்டுக்குவேன், எல்லாத்துக்கும் அதை எடுத்துக்கிறேம்மா அப்படின்பாங்க. எனக்கு இது கேட்குற போது எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ பெருமையாக இருக்குங்க. யூஸ்வலாக சொல்லுவேன், நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த தாய் தகப்பனுக்கு மகளாக தான் அடுத்த பிறவியிலையும் பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதே மாதிரி இந்த உறவுகளோடு தான் என்னோட அடுத்த ஜென்மமும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, இவ்வளோ நல்ல பாசிட்டிவாக எவ்வளோ அவங்கள பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. அவங்க உடை எப்படி வெண்மையானதோ அதே மாதிரி ஒரு மனிதர் வெண்மையான மனிதர், உள்ளமும் அந்த மாதிரி தான். அவங்க வந்து எவ்வளோ அழகாக நம்ம இவ்வளோ விஷயங்கள் எனக்கு மனசுக்கு இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ சொல்லாமல் பெரிய வீடியோ ஆகிடுங்கிறதுனால தான் எனக்கு அது சொல்கிறத தணிக்கை பண்ணிக்கிட்டேன் நானே. திரும்ப வந்து ஒரு கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் திரும்ப நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் முடிக்கிற போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் ஒருத்தரை பற்றி பேசின திரையுலகத்தை சேர்ந்து அத்தனை மனிதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரு ரஜினிகாந்த் வந்து, கமல்ஹாசன் வந்து, அவ்வளோ பேரும் வந்து அண்ணாவை பற்றி பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட பழக்க வழக்கங்களை வச்சு அவங்களோட உறவை வச்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில வீடியோக்களில் அசிங்கமாக அவங்கள பற்றி நெகட்டிவாக வருது. நான் அதை பற்றி பேசவே கூடாது ஆக்சுவலாக, ஆனால் மனசுக்கு கேட்கல. தயவு செஞ்சு அந்த மாதிரி போடுறவங்க உங்கள் என்ன சொல்ல ஒரு மனசாட்சியோடு செய்யுங்க. கடைசி காலகட்டத்தில் நீங்கள் யார் நின்று அவங்கள பார்த்தீங்க, ஒரு திரும்பாக்கலை. அவங்க என்ன அழகான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, என்ன ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்க குழந்தைங்க 2 பேர், குஹன் ஆகட்டும் உஷாவாகட்டும்,
அவங்க குடும்பமாகட்டும் அவங்கள என்ன அளவுக்கு அழகாக பார்த்துக்கிட்டாங்கங்கிறது உங்களுக்கு எப்படிங்க தெரியுங்க. தயவு செஞ்சு அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி எழுதுகிற போது அதை தீர விசாரிச்சுக்கிட்டு அதில் இருக்க நல்ல விஷயங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி கேவலமாக தப்பாக எழுதாதீங்க, தெரியாத விஷயங்கள் எழுதாதீங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பாக எழுதுறீங்க பாருங்கள், அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அவங்க கடைசி காலத்தில் குஹன் அவங்க மகனும் சரி, அவங்க பேத்தி அருணாவும் சரி, உஷாவும் சரி, அவங்க மகள் எல்லாம் எப்படி அவங்கள பார்த்துக்கிட்டாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இந்த தங்க தாம்பாடுக்கு தாங்குறாங்களோ அப்படின்னு அந்த மாதிரி தாங்கி அவ்வளோ அழகாக அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையும் அவ்வளோ நிறைவாக இருந்து வாழ்ந்து அவங்க மறைஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த பதிவை போடும்போதே எனக்குள்ளே மனசில் இருக்க வேதனையும் அழுகையும் தாண்டி நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டையும். ஸோ இந்த மாதிரி வீடியோ போடுறவங்கள தயவு செஞ்சு நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நான் வாழ்க்கையில் அண்ணாவோட அண்ணியோட நாங்கள் எப்படி இருந்தோமோ நானும் என் கணவரும் அந்த அழகான ஒரு சந்தோஷமான தருணங்களை தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.